கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். மிகவும் சுருக்கமாக தொடக்க கால கிறிஸ்தவர்களின் தொடக்க நிகழ்வுகளை ஒரு சூத்திரம் போல சுருக்கி காட்டியிருக்கின்றது. அது பெரிய சித்தாந்தங்களுக்கு தொல்காப்பியமாகவும் இருக்கிறது. பொது உடைமை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தனி உடைமை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் கருதுகோள்கள், ஐடியாலஜி, கருதுகோள்கள். இந்த பொது உடைமைக்கு ஒரு அடிப்படை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த திருத்தூதர் பணியினுடைய வாசகம் என்று சொன்னால் யாரும் அதை மறுப்பதற்கு இல்லை. என்ன அப்படி இருக்கிறது அங்கே? அவர்களில் தேவையில் உழல்வோர் யாரும் இல்லை. எல்லோரும் ஒரு மனதாய் இருந்தார்கள். ஒரு மனதாய். நம்முடைய உடல்களே ஒரு இடத்தில் இருப்பதற்கு சிரமமாக இருக்கிறது. மனம் உங்களுக்கு தெரியும், குரங்காய், பேய் குரங்காய், தேல் கடித்த பேய் குரங்காய், கள்ளமனம் சுத்துது பராமரமே என்று பாடியிருக்கிறார்களே தமிழகத்திலே, தமிழ் இலக்கியங்களிலே. நமது மனம் ஷிஃப்டிங், வாண்டரிங் ஹார்ட்ஸ். நோ, உடல் இருப்பதே வள்ளலார் தான் அந்த உடலையும் மனதிற்கு ஒப்பிட்டு அப்படியே உடலை அப்படியே பிடித்து கொண்டு நின்றார். மற்றபடி நம்மால் அப்படி இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தொடக்கத்திலே உடலும் மனமும் ஆன்மாவும் எல்லாம் ஒரு சேர இருந்ததாக நாம் வாசிக்க கேட்கிறோம். எவ்வளவு சிரமம் என்று பாருங்கள். இந்த காலத்திலே குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி இருட்டு நிலை விழுந்தனரே என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய நாடு, இந்த உலகம், இந்த பண்பாடு, நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற தலைவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி இருட்டு நிலை விழுந்தனரே என்று. ஆனால் அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லுகிற போது ஒரே மனம் உள்ளவர்களாக விளங்கினார்கள். அஃபெக்டிவ் கொலேஜியாலிட்டி, இஃபெக்டிவ் கொலேஜியாலிட்டி, அதாவது பாசம் நிறைந்த ஒரு அன்பு, செயல் வடிவம், செயலாக்கம் நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு சமூகமாக இருந்தது. சரி, இந்த பொது உடைமை ஒரு கருதுகோள் என்று சொன்னேனே. பொது உடைமை, கார்ல் மார்க்ஸ் தாஸ் காபிதா என்ற அந்த நூலை எழுதினார். அவர் எழுதுவதற்கு கூட காசு இல்லை, எங்கெல்ஸ் உதவி செய்தார். அந்த வறுமை, எதற்காக அதை எழுத போனார்? வறுமையை பார்த்தார், அதை எழுத போனார். எங்கே அதை எழுதினார்? பிரிட்டிஷ் மியூசியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலகத்திலே, அருங்காட்சியகத்திலே, வாசகர் வட்டம் என்ற அந்த இடங்களிலே படிக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற இடத்திலே உட்கார்ந்து எழுதினார். அதை எழுதுவதற்கு முன்னால் அவருடைய காட்சியில் கண்டது என்ன? சிறு பிள்ளைகளை சுரங்கத்திலே வேலை செய்வதற்காக அனுப்பி வைப்பார்கள். சிறு பிள்ளைகளை எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு ஒரு அளவு சாப்பாடு கொடுப்பார்கள். அந்த அளவு தான் அவர்கள் கொடுக்கும். ஆனால் வளர்கிற பருவத்திலே வளர வளர தாய்மார்களாகிய உங்களுக்கு தெரியும், இந்த இன்டேக், சாப்பிடுகின்ற சாப்பாட்டினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு நேர்மாறாக கொடுத்ததையே கொடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்தார் கார்ல் மார்க்ஸ், அதை பார்த்தார். ஏன் அப்படி கொடுக்கிறார்கள்? அப்படி கூட கொடுத்தால் அவர்களுக்கு தொந்தி வரும், உடல் பருமன் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த சுரங்க துளையில் இவர்கள் நுழைய முடியாது. இவர்கள் நுழைய முடியவில்லை என்றால் அந்த வேலையை மற்ற சிறுவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியாது. எவ்வளவு ஆசை பாருங்கள், பேராசை, எவ்வளவு உழைப்பு, சுரண்டல் பாருங்கள். இவைகளை பார்த்துத்தான் அந்த கார்ல் மார்க்ஸ் அப்பொழுது அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் இதற்கு ஒரு, இந்த வர்க்க பேதத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமே என்பதற்காகத்தான் அந்த தாஸ் காபிட்டா, மூலதனம் என்ற அந்த நூலை அவர் எழுதினார். நான் இந்த பொது உடைமை கருதுகோள் அல்லது சித்தாந்தம் என்று சொல்லுகிற போது அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. திரு அவை அதிலே உண்மை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டது பல ஆண்டுகளுக்கு பிறகு.
அதே சமயத்திலே அதற்கு நேர் மாறாக என்ன இருக்கிறது? முதலாளித்துவம், தனி மனித உரிமை, தனி உடைமை என்ற கருதுகோள்களும் உள்ளன. அதையும் திருச்சபை விமர்சன பார்வையோடு தான் பார்க்கிறது. அந்த தனி உடைமைக்கும் அன்பிரிடில்டு கேபிட்டலிசம் என்று சொல்கிறார். கட்டுக்கு அடங்காத சொத்து சேர்த்தல். சில சமயங்களிலே செய்தித்தாள்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். சில பேர் 80 வயதில் கூட ஃப்ராடு பித்தலாட்டம் செய்து கமிஷன் வாங்குகிறார்கள். அதற்கு அப்புறம் ஒரு 100 பரம்பரைக்கு தேவையான பணமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறீர்கள். மனிதனுடைய இயல்பில் இவ்வளவு கோளாறுகள் இருக்குமா என்று நமக்கே ஆச்சரியமாக. எதற்காக இப்படி பணம்? ஏனப்பா இப்படி சேர்க்கிறீர்கள்? அதுவும் அறவழியில் சேர்க்காமல் நீங்கள் நியாயமற்ற முறையில் சேர்க்கிறீர்கள். ஆசை, மனிதனை ஆசை. அதைத்தான் தனி மனித உரிமைக்கு நமக்கு சரியான உந்துதலம் இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது. முதலாளித்துவத்திற்கு நமக்கு அடிப்படை இருக்கிறது, திருச்சபை போதிக்கிறது. ஆனால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. கட்டுப்பாடற்ற அன்பிரிடில்டு அன்கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம் இஸ் எ ஈவில் இன் த சொசைட்டி. இந்த பொது உடைமை என்று சொன்னேனே, அது எங்கே இருக்கிறது? கோர்பச்சாவ் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு, என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரியும். கோர்பச்சாவ் அவர்தான் the trees are my temples, forest are my cathedrals என்று சொன்னவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கோர்பச்சாவ், கம்யூனிசம் இஸ் a noble dream என்று சொன்னார். இந்த முதல் வாசகத்திலிருந்து இவ்வளவு சிந்தனைகளை நான் சொல்லி இருக்கின்றேன். அது பொது உடைமைக்கு ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை கொடுக்கிறது. இந்த கம்யூனிசம், இந்த பொது உடைமை என்பது நோபல் ட்ரீம், ஒரு சிறந்த கனவு தான் என்று சொன்னார். அதற்கு அவர் சில பயிற்சிகளை எடுத்தார், சில ஆய்வுகளை மேற்படுத்தினார். 20 ஏக்கர் நிலத்தை அவர் காலத்தில் ரஷ்யாவில் தனியாரிடம் விட்டார். அந்த 20% நிலத்தில் இருந்து வந்த ப்ராடியூஸ், அந்த மணிகள், நெல்மணி, கோதுமை மணி போன்ற மணிகள் விளைச்சல், மீதி 80% நிலத்தில் உழைத்தவர்களால் செய்ய முடியவில்லை என்பதை அவர் பார்த்து தான் அந்த பொது உடைமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அவரை சில பேர் விமர்சனம் செய்வார்கள். அவர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் அவருடைய ஆய்வுகள். அதே போல அப்பொழுது இருந்த பாப்பானவர் ஜான் பால் II, 2ஆம் அருள் சின்னப்பர், இருவரும் ஒரு கலாச்சாரத்தில் பிறந்தவர்கள். 2 பேரும் இந்த பட்டணத்து தெருவிலே பிறந்திருந்தார். வேளாங்கண்ணியிலே எப்படி ஒன்றுக்கொன்று அந்யோன்யமாக பேசிக்கிறீர்களோ, அல்லது 2 பேரும் நம்ம நாட்டில் கேரளாவில் பிறந்திருந்தால் எப்படி உடனே மலையாளத்தில் பேசிக்கொள்ளுகிறீர்களோ, அல்லது 2 பேர் பொய்கை நல்லூரில் பிறந்திருந்தால் மெட்ராஸில் சந்திக்கும் போது எப்படி பேசிக்கொள்ளுகிறீர்களோ, அப்படி இவர்கள் இருவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். ஜான் பால் II இந்த கோர்பச்சாவும். ஸ்லோவாக்கியன்ஸ், ஜெக்கோ ஸ்லோவாக்கியா, 2 நாடு, 2ஐயும் ஒன்றாக வைத்திருக்கு. இவர்கள் 2 பேருமே ஸ்லோவாக்கியன்ஸ். போலிஷ் தான், போலிஷ். இதில் ஸ்லோவாக்கியன். நாம் இந்தியர்கள் தானே, இந்தியர்களில் நான் தமிழ், அவர் மலையாளம், இவர் தமிழ், அப்படி இருக்கிறது அல்லவா? அது மாதிரி அது ஒரு காரணம். அவர்களை ஒத்த பார்வையில் T.S. எல்லிஸ் என்ற பொயட், மாபெரும் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் ஒருவருடைய முகத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல, ஒரே திசையை நோக்குபவர்கள், ஒரே டைரக்ஷன்ஸில் பயணிக்கிறவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இல்லை என்றால் நீ என்னுடைய முதுகை சொரிந்து கொடு, நான் உன்னுடைய முதுகை சொரிந்து கொடுக்கிறேன் என்று வாழ்வது மட்டும் நட்பு அல்ல. எங்கே பார்வை? உங்களுடைய பார்வை விசாலமாக்கப்பட வேண்டும், அண்டத்தை விசாலமாக்க வேண்டும். அந்த அகண்ட பார்வையால் அண்டத்தையே விழுங்க வேண்டும் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்கள், இந்த பொது உடைமை என்பது என்ன? சுருக்கமாக தாமஸ் மர்டன், அவர் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். நம்ம திருச்சி தண்ணீர் பள்ளி ஆசிரமத்தை பார்த்திருக்கிறார். தாலை லாமாவை சந்தித்திருக்கிறார். அவர் எழுத்துக்களை நான் வாசித்தேன். அந்த மர்டன் என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு
உலகத்திலே வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனாகி அதன் பிறகு எனக்கு உலகம் வேண்டாம் என்று ஃபூகா முந்தி உலகத்தை விட்டு ஓடு என்று ஆன்மீகத்தை தேடி சிஸ்டர்சியன் மங்க், ட்ராப்பிஸ்ட் மங்க், அங்கே பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு இடத்திலே போய் வாழ்ந்தார். வாழ்ந்து பெரிய எழுத்தாளராக மாறினார். எழுத்தாளராக மாறி மீண்டும் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்திற்கே தான் செல்ல வேண்டும். த கில்ட்டி பைஸ்டாண்டர்ஸ் என்று ஒரு நூலை எழுதினார். உலகத்தை பார்த்து கொண்டு அங்கு நடக்கின்ற அநீதிகளை எல்லாம் அப்படியும் இப்படியும் விழித்து விழித்து பார்த்து நீங்கள் இருந்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், குற்றவாளிகளாக மாறுகிறீர்கள். அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கென்ன என்று இருந்துவிட்டு நீ சென்றால் அதில் நரகம்தான் விளையுமடா தம்பி என்று சொன்னார். எனக்கென்ன, ஒய் ஷுட் ஐ கேர்? முதல் கேள்வி என்ன? அவன் வேர் இஸ் யுவர் பிரதர் என்று கேட்கிறார் கடவுள். வேர் இஸ் பிரதர்? வேர் ஆர் யூ என்று கேட்கிறார் முதல் பெற்றோர்களை. வேர் ஆர் யூ? அவருக்கு என்ன அறிவில் குறைபாடு இருக்கிறதா கடவுளுக்கு? வேர் ஆர் யூ என்றால் ஏன் நீங்கள் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீ ஏன் உன் தம்பியை கொன்றாய்? ஏன் இன்னொரு நாடு என்பதற்காக இன்னொருவனை அழிக்கிறாய்? எந்த குற்றமும் செய்யாத ஒரு சிறு பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகளை எல்லாம் ஏன் கொல்லுகிறாய்? அதில் உள்ள துன்பம் என்ன என்று உனக்கு உணர்ந்து பார்க்க முடியுமா? சிம்பத்தி, எம்பத்தி, என்த்ரோபதி என்று சொல்லுகிறார். ஒவ்வொன்றிலும் வித்தியாசம் இருக்கிறது. சிம்பத்தி என்றால் உடம்பு சௌரியம் இல்லையா, அங்கே டிஸ்பென்சரி இருக்கும், போய் ஒரு மாத்திரை வாங்கி. எம்பத்தி என்றால் உடம்பு சௌரியம் இல்லையா, நானே போய் மாத்திரை வாங்கி தர்றேன். என்த்ரோபதி என்றால் உனக்கு உடம்பு சௌரியம் இல்லையா என்று சொல்லும்போதே அவனுடைய உடலில் என்ன இருக்கிறதோ அதை நீ உணர்ந்து பார்ப்பது. ஏன் இது இந்த அரசியல் தலைவர்களுக்கு இல்லை, நமக்கும் இல்லை, நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் இல்லை, அவர்களுக்குத்தான் இல்லை என்று குற்றம் சொல்லுகின்ற நமக்குமே இல்லாமல் இருக்கின்றதே. அப்போ பொது உடைமை என்றால் என்ன? சுருக்கமாக ஒரு ஸ்லோகனாக, சூத்திரமாக சொல்லவென்றால், டு ஈச் அக்கார்டிங் டு தேர் நீட், ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி. இதுதான் மூலதனத்தினுடைய சாராம்சம். சுருக்கி பிழிந்து பார்த்தால் இந்த ரெண்டே வரிதான் பொது உடைமை என்ற அந்த தர்க்கம். ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி, டு ஈச் அக்கார்டிங் டு தேர் நீடு. அவரவர் தேவைக்கு அவரவரிடம் இருப்பதின் பிரதிபலிப்பு. ரெண்டையும் எடுக்கணும். இது எங்கே சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துற முடியுமா? வீட்டை வித்துற முடியுமா? அப்போஸ்தலர்கள் பணியில் வாசிக்கிறோம், அந்த சீடர்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு சீடர்களுடைய காலடியில் வைத்தார்கள். அப்போ சீடர்கள் அந்த பணத்தை கால் தூசிக்கு சமமாக நினைத்தார்கள். பணம் 100 கோடியா, 500 கோடியா, 1000 கோடியா, 2000 கோடியா, என்னுடைய காலில் உள்ள தூசிக்குத்தான் சமம் என்று கருதியவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள். எனவே அவர்களுடைய காலடியில் போட்டார்கள். மணி வாஸ் அ டூல் ஃபார் தெம், நாட் அ மாஸ்டர். அது ஒரு வேலைக்காரன். பணம் என்பது ஒரு வேலைக்காரன். பணம் இல்லாமல் ஒரு ரத்தம் கொடுக்க முடியாது. நானே மெடிக்கல் காலேஜுக்கு அடிக்கடி போய் வருவேன். சில சமயத்தில் துன்பங்கள் இருந்தால் என்னுடைய துன்பத்தை மறப்பதற்கு, இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வேறுபட்ட பார்வைக்கு போவதற்கு மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூரில் போவேன். அங்கே போயிட்டு வரும்போது என்னுடைய துன்பமெல்லாம் பறந்து விடும். பணம் இருந்தால்தான் அங்கே பிளட்டு வாங்க முடியும், பிரெட்டு வாங்க முடியும், பழம் வாங்கி கொடுக்க முடியும். பழங்கள் சாப்பிட்டா தான் நியூட்ரிஷன் இருக்கும் என்று நான் வித்தியாசமாக சில பேஷண்ட்ஸுக்கு வாங்கி செல்வதும் எனக்கு வழக்கம். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நான் பணத்தை வெறுக்கிறேன் என்றால், அவர்கள் தூசியாக அப்போஸ்தலர்கள் கருது. அதுதான் நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். பணம் என்பது ஒரு சிறந்த வேலைக்காரன். பணம் என்பது ஒரு முதலாளி அல்ல, நாட் அ மாஸ்டர் பட் அ சர்வெண்ட். அதை நீங்கள் உழைக்க வேண்டும், பெருக்க வேண்டும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லி இருக்கிறார்களே, அது நம்முடைய கடமை. எங்கு நோக்கினும் உன் பார்வை என்று பணம் எங்கு கிடைக்குதோ அங்கு அறவழியில் சேர்க்க வேண்டும், அறவழியில் சேர்க்க வேண்டும். இந்த வேளாங்கண்ணி அன்னையை பாருங்கள். ஒரு கேட்டதை கொடுக்கும் கற்பகம் என்ற முறையிலே தான் இங்கு பக்தர்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கு இயேசுவுக்கு நிகரான அரியணைக்கு, இயேசுவினுடைய அரியணைக்கு நிகரான
இன்னொரு அரியணை என்று நாம் எண்ணக்கூடாது. இயேசுவுக்குத்தான் அரியணை. அந்த அரியணையில் அந்த தாயினுடைய மடி இன்னொரு அரியணை. யாருக்கு? இயேசுவுக்கு. அவர் காட்டும் வழியில் நாம் செல்லுவதற்கு. எல்லோரும் ஓடுகிறோம். புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார்கள், ஆல் ஆஃப் யூ ரன் வெல் பட் ஆஃப் த ரோடு என்று சொல்கிறார். ரோட்டை விட்டு விட்டு ஓடுகிறீர்களே. ரோடு என்ன? நம்மளுக்கு இன்றைக்கி அப்போஸ்தலர் பணியிலே சொல்லுகிறது, ஒரே மனமும் ஒரே உள்ளமும். நம்முடைய பங்கு, நீங்கள் இங்கிருந்து போகும்போது என்ரிச்டு யுரேனியமாக செல்ல வேண்டும். என்ரிச்டு யுரேனியத்தை பற்றி இன்றைக்கி ஈரானில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கு பிரச்சனை. நீ யுரேனியத்தை நேச்சுரலாக தான் வச்சுக்கணும், என்ரிச் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ரிச் பண்ணால் கூட பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்க நம்புறது இல்லை. இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், த கோர் இஷ்யூஸ். நாம் இந்த நற்கருணையை வாங்குகிற போது என்ரிச்டு யூரோனியமாக போக வேண்டும். நான் மற்றவர்களை மன்னிப்பேன், சாதாரண காரியங்களை பிரமாணிக்கமாக செய்வேன். அந்த மரியாளுடைய அந்த வார்த்தையை கேட்டு அந்த பணியாட்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். அந்த பணியாட்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். விளிம்பு வரை. யாரும் பார்க்கலைன்னாக்க ஒரு குடத்தை நிரப்பிட்டு அப்புறம் ஓடிடல. விளிம்பு வரை நிரப்பினார்கள். அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு பேரே இல்லை, அனானிமஸ். நம்ம பேரை போட்டுக்கிறதுக்கு தம்பட்டம் அடிக்கிறோம். நம்ம பேர் இருக்கா பத்திரிக்கையில், நடுவில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பூசைகள் வைத்தவர்களை கூட நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய பேர் இல்லையா, ஈகோ, தாண்மை தாண்டவம் ஆடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நம்மளிலும் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறீர்கள். அந்த சர்வன்ட்ஸ், அந்த ஒரு திருமணத்தில் இருந்த அந்த வேலையாட்கள் நமக்கு முன்மாதிரிகையாக இருக்க வேண்டும். அவர்கள் அனானிமஸ், அவர்களுக்கு பேர் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்தார்கள். விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பினார்கள். இம்மீடியட்டாக வேலை செய்தார்கள். உடனே போய் வேலை செய்தார்கள். உடனே மரியாள் சொன்ன உடனே. அந்த பெண்ணிற்குத்தான் எவ்வளவு வசீகரம் இருந்திருக்கிறது பாருங்கள். பெண்களுக்கு அந்த சமூகத்தில் என்ன அந்தஸ்து இருந்தது? ஒன்றும் இல்லை. ஆனால் உயிர்ப்பே அந்த பெண்ணுக்குத்தான் வந்தது. அந்த உயிர்ப்புக்கு சாட்சியே பெண்ணாகத்தான் முதலில் இருந்தார். அதைத்தான் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், கன்வர்சியோ நோன் கோர்பரே செத்து கோர்தியே. அதாவது மனமாற்றம் அந்த மரிய மதலேனில் நகர்ந்தது உடல் சார்ந்து அல்ல, உள்ளம் சார்ந்து. அந்த அருளப்பர் நற்செய்தி படித்து பார்த்தீர்கள் என்றால், நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அவள் திரும்பி பார்த்தாள், அங்கு ஆண்டவர் நின்றார் என்று. திரும்பியே பார்க்கவில்லை. அவர் தோட்டக்காரர் என்று நினைத்தவரைத்தான் மெசியா என்று ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது யார் திரும்பியது? அவருடைய உள்ளம் திருப்பப்பட்டது. அவருடைய உள்ளம் திருப்பப்பட்டது. நம்முடைய உள்ளமும் கலிடிஸ்கோப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிடிஸ்கோப், ஒரு சின்ன பொருளை உள்ளே போட்டால் அது எத்தனை பரிமாணங்களில் நமக்கு தெரிகிறது. நம்முடைய உள்ளத்திலும் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு ஃபிக்ஸேட்டடாக ஒரே மாதிரி இன்கார்சரேஷன் ஆஃப் ப்ரிஜுடிசஸ், ஒருவரை பற்றிய தவறான எதிர்மறை எண்ணங்களுக்கு நாம் சிறைப்படுத்தப்பட மாட்டோம். நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வரும், விசால சிந்திப்புகள் வரும், பார்வையில் வித்தியாசம் வரும். எனவே இந்த முதல் வாசகமே நமக்கு பெரிய பொருளை கொடுக்கிறது. கம்யூனிசம் இஸ் அ நோபல் ட்ரீம், அதை தவறு என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட அந்த கம்யூனிசம் இஸ் பாசிபிள். எங்கே பாசிபிள்? மானஸ்ட்ரியில் தான் பாசிபிள். மானஸ்ட்ரி, மானஸ்ட்ரி என்றால் என்ன? மடாலயங்களில் தான் இது பாசிபிள், நாட் இன் த வேர்ல்டு. மடாலயங்கள் என்ன இருக்கிறது? தனி மனிதர் சொத்து வச்சுக்கக்கூடாது. இது எல்லா சமயங்களிலும் இருக்கின்றன அந்த மடாலயங்கள். ஒரு குறிப்பிட்ட சமயம் வைணவத்தில் இருக்கிறது, சைவத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் பலவிதமான ரிலிஜியஸ் ஆர்டர்ஸ் என்று சொல்கிறார்களே, அதில் இந்த கம்யூனிசத்தினுடைய அந்த சுருக்கமான வாய்ப்பாடு இஸ் பாசிபிள் ஒன்லி இன் கிறிஸ்டியன் மானஸ்ட்ரீஸ், நாட் எனிவேர் எல்ஸ் என்பதை அந்த கோர்பச்சவ் புரிந்து கொண்டார். அதை ஜான் பால் 2 பேரும் இணைந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இருப்பினும் நாம் அதிலிருந்து ஏவுதல் பெற வேண்டும். அடுத்தவருடைய துன்பத்தை நமது துன்பம் போல் எண்ணுகின்ற மனப்பான்மை வேண்டும். அடுத்தவருடைய துன்பத்தை எப்படி நாம் நமது துன்பம் போல் எண்ண வேண்டும்? திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்கள், அறிவினான் ஆகுவது உண்டோ பிறதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. 315 என்ன அதனுடைய அர்த்தம்? உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனப்பா? இன்னொருவருடைய
துன்பத்தை உன் துன்பம் போல் நீ நினைக்கவில்லை என்றால் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் என்று சொல்லுகிறார். நான் அதை மாற்றுகிறேன். பக்தியினால் ஆகுவது உண்டோ, பிறிதின் தேவையை அல்லது பிறிதின் நோயை தம் நோய் போல் போற்றா பூசை, போற்றா நவநாள், போற்றா யாத்திரைகள், இன்னொருவருடைய துன்பத்தை நமது துன்பம் போல் எண்ணுகின்ற எண்ணம் நம்மில் வந்தால் உண்மையிலே அதுதான் சிறந்த பக்தி. இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த திருப்பலியை தொடர்வோம்.